நமக்கு உதவி செய்தவர்கள் எண்ணற்ற பேர். இப்பெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், யாராவது அவசரத்துக்கு 500 ரூபாய் கடன் கொடுத்தாங்கன்னா அவனை தான் அப்ப தெய்வமா நினைக்கிறோம். ஆனா அதை விட அப்பாட்டாக்கிற உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு. யாரோ எத்தனையோ உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துவதே இல்லை. அதுல ஒரு உதாரணம் தான் அந்த காட்டு. ஒரு இலையில அனைத்து வகையான உணவுகளும் பரிமாறப்பட்டிருக்கு. ஆஹா, இந்த உணவு நமக்கு கிடைச்சா அவ்வளவு நல்லா இருக்கும், இது கொடுத்தோம் நல்லா இருக்குமா, அப்படியே ரொம்ப நன்றி உரை செலுத்துறோம். ஆனா மூச்சு விடுறதுக்கு 3 நிமிஷம் தடை ஏற்பட்டா நம்ம உயிர் காற்று. அப்ப அந்த காற்றுக்கு நம்ம உணவை விட முக்கியமானது காற்று. ஏன்னா இது உணவு இல்லைன்னா கொஞ்ச நேரமாவது இருக்க முடியும். ஆனா உணவு காற்று இல்லைன்னா அதுவும் இருக்கு. அந்த மாதிரி அப்போ அந்த காற்றுக்கு நம்ம யாரும் நன்றி சொல்லுவோம். நீரின்றி இல்லாத அமையாது உலகம். தண்ணிக்கு யாரும் நன்றி சொல்லுவோம். நிலம் நம்ம காலால மிதிச்சுதான் அதை இது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாட்டி வாழறதுக்கு இடம் இருந்தாதானே வாழ முடியும். இதனால நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்கள் நமக்கு செய்யும் உதவியை நாம் எப்பொழுதும் நினைப்பதே இல்லை. இதெல்லாம் ஏன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, அது நீ நினைக்காட்டி கூட அது கொடுத்துருதான் இருக்கு. நீ மழைக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் மழை உனக்கு பெய்யும், நன்மை செய்யும். உண்மையா இல்லையா? இருப்பினும் நாம் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? அதான் நன்றி சொல்லாட்டி கூட கொடுக்குதே. கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு அப்படிதான், ஏதாவது நம்ம செய்யலைன்னா நிறுத்திடுவாங்க, அவர்களும் செய்யணும் அப்படின்னுவாங்க. சரியா? அதாவது நம்ம நன்றி சொல்லலைன்னா அது நிறுத்தப்படுமானால் நம்ம நன்றி சொல்லலாம். இல்லாட்டி கூட நன்றி சொல்லாட்டி கூட கொடுத்துட்டே தானே இருக்கு, அது எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படி கேட்கிற மனுஷன் தான் நம்ம. கரெக்ட் தானே? நான் என்ன சொல்றேன்னா, நன்றி சொல்ல 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 உனக்கு நற்குணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு கண்ணாடி தொட்டியில முழுவதுமாக நீர் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஒரு டம்ளர் பால் எடுத்து ஊத்துங்க, அப்ப பாலும் தண்ணியும் கலந்த கலவை ஒரு டம்ளர் வெளியே வந்துடும். கரெக்டா? Because when your body immerses into liquid, it replaces equal amount of water அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சிமிடிஸ் பிரின்சிபிள் படிச்சிருக்கோம் நம்ம. அதான் சொல்லுவாங்க. அதுபோல நீங்க மீண்டும் மீண்டும் டம்ளர் பால் ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான டம்ளர் பால் ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தொட்டி முழுக்கும் நீரா இருக்கும், முழுமையான பாலாக மாறி இருக்கும். அப்போ நீர் எல்லாம் வெளியே போய் பால் முழுமையாயிடும். ஆக துர்குணங்கள் எல்லாம் வெளியே போய் நற்குணங்களா கொஞ்சம் கொஞ்சமா பாலுங்கிற நற்குணங்களை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதனால நற்குணங்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நற்குணங்கள் எவ்வாறு வளர்த்துவது? எப்படிப்பா நம்ம நல்ல குணத்தை நம்மளே எப்படி வளர்த்துறது? ஒன்றும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு யார் யாருக்கு நன்றி சொல்லலாம்னு தோணுதோ அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு தானா நற்குணங்கள் வளரும். தானாக நற்குணங்கள் வளரும். இப்ப புரிஞ்சுக்கங்க, யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல முடியும் என்பதை இப்பொழுது தேவிப்பிரியா மேடம் அவர்கள் நிரூபிப்பாங்க. யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல முடியும் என்பதை அவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் நேரம் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் கையை எப்படி கூப்பிக்கோ, கண்ணை மூடிக்கோ, தலை கழுத்து முதுகு நேராக இருக்கட்டும். அறிவோம். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்மை படைத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. நம்மை இயக்குகின்ற பரபிரம்ம சக்திக்கு நன்றி. நமது முதல் குருவான தாய் தந்தைக்கு நன்றி. நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவர உதவிய, இந்த உலகத்திற்கு வெளிவர உதவிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் நன்றி. முதலில் நமக்கு கல்வி அறிவை போதித்த ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி. நமக்கு ஆத்ம ஞானத்தை வழங்கிய நமது குரு சுவாமி ஐயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த அத்தனை நல் விஷயங்களுக்கும் நன்றி. நம்முடன் படித்த நமது சிறுவயது முதல் இப்பொழுது வரை நம்முடன் இருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. உறவினர்களுக்கு நன்றி. கணவனுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி, மகனுக்கு
நன்றி, மருமகளுக்கு நன்றி, மகளுக்கு நன்றி, மருமகனுக்கு நன்றி, பேரன் பேத்திகளுக்கு நன்றி. ஆக இறைவன் நமக்கு கொடுத்த அத்தனை சொந்த பந்தங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரபஞ்சத்தில் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. வாயு சக்திக்கு நன்றி, நீர் சக்திக்கு நன்றி, வெப்ப சக்திக்கு நன்றி, மண் சக்திக்கு நன்றி, ஆகாய சக்திக்கு நன்றி. நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐம்புலன்களுக்கும் நன்றி. 2 கண்களுக்கு நன்றி, 2 காதுகளுக்கு நன்றி, நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த மூக்கிற்கு நன்றி, வாய்க்கு நன்றி, நம் உடலுக்கு நன்றி. நமது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை செல்களும் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு நன்றி, நன்றி, நன்றி. நமது உடலின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அத்தனையும் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு நன்றி, நன்றி, நன்றி. நமது தாய் வழி, தந்தை வழி முன்னோர்கள், அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அத்தனை நல்விஷயங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நாம் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும், கிடைக்கப் போகும் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அத்தனை நல்விஷயங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை தவறுகளுக்கும் அத்தனை ஆத்மாக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனசார மன்னிப்பு கேட்டிடுங்க. நமக்கு யாராவது தீங்கு செய்தால் அந்த ஆத்மாவை மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த இந்த இயற்கையை பார்த்து I am sorry, I am sorry, I am sorry, I am sorry, I am sorry. Please forgive me, please forgive me, please forgive me, please forgive me, please forgive me. I thank you, I thank you, I thank you, I thank you, I thank you. I love you, I love you, I love you, I love you, I love you. அப்படின்னு இந்த 4 வரிகளையும் காலை, மதியம், மாலை இந்த 3 வேளையும் 5 முறை நீங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் நினைச்சு அவங்களோட உருவத்தை கண்முன்னே கொண்டு வந்து உணர்ந்து மனதார கூற வேண்டும். இப்படி நாம் இந்த நன்றியுணர்வை முழுவதுமாக மனதார காலையில் உணர்ந்து சொல்லி ஒவ்வொரு நாளையும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்க நன்றியுணர்வை சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அந்த நாள் ஒரு இனிமையான சிறப்பான நாளாக அமையும் அப்படிங்கிறத நாங்க இங்க சொல்லிக்கிறோம். ஐயோ ஆத்மாவை நன்றி, வணக்கம். நன்றி ஒன்று சொன்னாங்க. நம்ம அம்மா வயசுல இருந்து இப்ப வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு நம்ம இயற்கையை பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வை தெரிவிக்க நம்ம அது இதுக்கப்புறம் உள்ள 24 மணி நேரத்துல காலையில எழுந்திருச்சு இந்த நன்றி உணர்வோட நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த நாட்களுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நோய் நொடிகள் ஆரோக்கியமா ஆரோக்கிய சூழ்நிலை கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் ஐயா கீதையில ஒரு ஆத்ம ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். அப்ப நமக்கு அதாவது இப்ப இருக்கிற தருணத்துல எந்த விதமான பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் வருது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம்?
அப்புறம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம வயசு எனக்கு 56 ஆகுதுன்னா 56 நிமிஷம் உட்காந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்குது இல்லையா? ஓம் என்ற ஓம்காரம் ஆகுது. அந்த அந்த பிரணவ சவுண்டை உட்காந்து நம்ம தியானம் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள 7 விதமான சக்கராஸ் இருக்குது. அந்த சக்கராஸை எப்படி ஓபன் பண்ணணும்? நம்ம பிறக்கும் போது அது ஓபன் ஆகிதான் இருக்குது. நம்ம வளர வளரதான் பல எண்ணங்களால அதை நம்ம ஊறிட்டோம். அதை எப்படி ஓபன் பண்ணிட்டாக்கா வெறுப்பு, அதை எதன் மீது வெறுப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கிடணும். அந்த வெறுப்பை எடுத்துக்கிட்டுமே கவலை, பயம், கோபம், இது 3மே அதாவது 4 துக்குணங்களும் ஒவ்வொரு நாள் இயக்கத்துல வராத அளவுக்கு நம்ம எப்படி பயிலணும்ன்றதுதான் இந்த ஐயா இந்த ஞானத்தை பற்றின விஷயத்தை நமக்கு போட்டுக்கிறாங்க. இப்ப சொல்லும் போது ஐயா உண்மையிலே சூழ்நிலையில உங்களுக்கு கொஞ்சமான தகவல் தான் அவங்களால தர முடியும். இதை மைண்ட் தரப்புன்னு ஒரு ஓபன் பண்ணி அது மூலயமா அவங்க சொல்ல வேண்டிய அத்தனை நற்காரியங்களும் கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏன் நடுவு நாங்க இதை பத்தி சொல்றோம்னாக்கா கண்டினியூஸா ஐயா இதை கேட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதால ஐயா என்ன சொல்றாங்களோ அதை உங்களுக்கு கிளியர் படுத்தி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு அந்த 7 விஷயத்துல டாபிக்கை மட்டும் ரொம்ப பொறுமையா இருந்து அதை கேட்டுக்கீங்க. ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்களே, நீங்க எப்படி இந்த பதிவுகள் படிக்க வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஈர்ப்பு ஏற்பட்டது? எப்படி என்ன தொடர்பு கொண்டீங்க? அதை பற்றி கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்மானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் தேவேந்திரன். நான் சென்னை மாநகராட்சியில் மேற்பார்வை பொறியாளராக இருந்து வடக்கு வட்டாரத்தில் என்னுடைய பணிகள் அனைத்தும் வடக்கு வட்டாரத்திலே நான் இருந்தது 30 ஆண்டு காலமாக. அங்கிருந்து ஓய்வு பெற்ற பின் எனக்கு ஏற்கனவே இந்த ஆன்மீக விஷயத்தை, ஆன்மீக தேடல் இருந்து கொண்டு தான் இருந்தது. சிறு வயதிலிருந்தே இருந்தது. பட் காலத்தினுடைய கட்டாயம், குடும்ப பொறுப்புகளை ஏற்பதனுடைய கட்டாயம், இதிலெல்லாம் போனதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காக நம்ம பாடுபட்டோம். குடும்பத்தை கொண்டுட்டு வந்தோம். குடும்பங்கள் இன்றைக்கி எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. 3 பிள்ளைங்களில் 2மே நல்ல பேர் படித்து இது பண்ணி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு கிடக்குறான். இப்போ இந்த எம்எஸ்சி இந்த வருஷம் படிக்கிறேன். இதுதான் என்னுடைய இது. பட் இந்த ஆன்மீக தேடல், இந்த ஆத்ம ஞான ஆன்மீக சத்சங்கம்ங்கிறத நான் யூடியூப்பில் இது பண்ணி பார்த்தேன். பார்த்த பிறகு சரின்ட்டு அதை என்னங்கிறத கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐயா போடக்கூடிய விஷயங்களில் என்னுடைய நண்பர்களுக்கு, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸு ரிட்டையர்டு என்ஜினியர்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு இதை நான் அனுப்புவேன். அதில் ஒரு சில பேர் வந்துக்கிட்ட அதை பற்றின விவரங்கள் கேட்பாங்க. சரி, எந்த விவரத்தும் நான் முதல்ல போய் பார்த்துட்டு வரேன், அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இவங்கள்ட்ட ஒரு புக்கு வாங்கினேன். அந்த புக்கை படித்தேன். படிக்கிறதுல முழுமையாக முடிக்கல. பட் ஆனால் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப இது எல்லாருமே இந்த புக்கு போய் படிக்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு குறைந்தது ஒரு புக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் வச்சுருக்கணும், இருக்க வேண்டிய புக்கு அப்படிங்கிறத நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். உணர்ந்த பிறகு இது பண்ணி கடந்த 30ஆம் தேதி அன்று ஞாயிறு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனார். அவருக்கு ஒரு புக்கு கொடுக்கலாம், எதை போடுறோம், ஒரு சால்வை போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு புக்கை கொடுத்துட்டு வருவோம். அவர் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது படித்து அதில் ஒரு ஈடுபாடு வரும். சப்போஸ் அவரே படிக்காமல் போனாலும் கூட அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவரை சார்ந்தவர்களாவது அந்த விஷயத்தை, ஞான விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்கலாங்கிறத இது பண்ணேன். நான் இமிடியேட்டாக அப்போ சேலத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஞானாம்பிகை, அவங்கள நான் தொடர்பு கொண்ட உடனே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்தில் செல்லப்பட்டு இருந்தாலும் என்கிட்ட நான் புது புக்கு தான் வாங்கி கொஞ்சம் படிச்சுட்டேன். அதே புக்கை இது பண்ணி பைண்ட் பண்ணி இது பண்ணி அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் ஐயாட்ட இருந்து எனக்கு இந்த புக்கு கிடைச்சிதுங்க. ஸோ அப்போ அது இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையாக நான் சொல்லணும்னா, மனிதனுக்குள்ள 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்ம இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவமாக இருக்கக்கூடிய உடல். ஒன்று இந்த கண்ணுக்கும் கண் தெரிகிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய மனசுங்கிற ஒன்று. மனசு இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும், உருவம் இல்லாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் மேகங்கள் மாதிரி, வானத்தில் மேகம் இருக்கிற மாதிரி மனுஷனுக்குள்ளே அது இருக்க தான் செய்யுது. இதை தாண்டின அடுத்தது அந்த உயிராற்றல்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி 2 விதமாக மனிதனுக்குள் செயல்படும். சக்தி வடிவத்தில் செயல்படும், இன்னொன்று
அறிவு வடிவத்தில் செயல்படும். ஸோ அந்த அறிவாக இருக்கிறப்ப வந்து அது சிவமாக இருக்கும், சக்தியாக இருக்கிறப்ப சக்தி வடிவத்தில் வந்து சக்தியாக இருக்கும். அதனால சிவசக்தின்னு வந்து நம்ம சொல்லுவோம். 2015 வந்து பெரிய ஒரு ஃப்ளட் வந்தது, எல்லாருமே தெரிஞ்சது. சென்னை மாநகரம் இதாகிடும். இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் இங்கே வந்த சவுத்தில் வந்ததை விட அதிகப்படியான தண்ணி எல்லாமே அங்கே தான் வந்தது. பட் நாங்கள் ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்றும் இல்லை, இருக்கிறவங்களும் சோறு போட்டுக்கிட்டு போகிற தண்ணி ஆனந்தமாக ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்போம். வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு எந்த பிரச்சனையும். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த 2015 ஃப்ளட்டை வந்து மேனேஜ் பண்ண பிறகு அடுத்த நண்பர்கள்ட்ட உட்காந்து இது பண்ணி பேசுகிறப்ப வந்து இது ஏன் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, வள்ளலார் சொன்ன மாதிரி அன்னதானம் அந்த அமைப்பை வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை தனிப்பட்ட முறையில் நம்ம அதை பண்ணணும்னா அது வேலை வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுங்கிறதுனால ஒரு கோயிலில் எங்களுக்காக ஒரு இடம் கேட்டு அதில் டெய்லி குறைந்தது ஒரு 150 பேர் ஒரே ஒரு டைம் மட்டும், அதாவது பசித்த உயிர்கள், எந்த ஜீவனும் பசியோடு போய் இருக்கக்கூடாதுன்னா தூக்கத்துக்கு போகக்கூடாது. பகல்லன்னா நீ எங்கேயாவது போனால் தண்ணி கூட கடிச்சு வாங்கி தாகத்தை தீர்த்துவான். ஏதாவது பகலில் எப்படி வேணுமாலும் இருந்துருவான் மனிதன். எங்கேயாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை பிடிச்சி இருக்கும். ஆனால் பசியோட வந்து போய் படுத்து தூங்கினானா அவனுக்கு தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. அவனுக்கிட்ட எந்த ஞானத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அன்னதானம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைய வரைக்கும் டெய்லி ஒரு 150 பேர் அந்த கோயிலில் வந்து நைட்டில் சாப்பிட்டு போவாங்க. மணலியில் பாரதியார் ஸ்ட்ரீட்டில் திருவிடைநாதர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. கோயில் நிர்வாகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, முழுக்க நாங்கள் தான் தனியாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும். நேற்றைய வரைக்கும் செஞ்சோம், இன்னைய வரைக்கும் செய்யும். ஸோ இந்த அமைப்பு வந்து இது பண்ணதை வள்ளலார் வந்து துவக்கி வச்சார். பட் எனக்கு வந்து எதனால் வந்து நான் இந்த இதுக்கு வந்தேங்கிறதுக்கு அந்த அன்னதானத்தை வந்து நான் சொல்கிறேன். அடுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்தனை செய்யக்கூடியவர். அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம சித்தர் பெருமக்கள் இவங்கெல்லாம் வந்து 2 விஷயங்களை வந்து பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க. ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று மருத்துவம். கல்வியும் மருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைச்சிட்டு போகுது. எந்த கவர்மெண்ட்டை நீ எது ஒன்றுலாம் பண்ணிட்டு போ, நீ ஜிஎஸ்டி தான் போடு, டேக்ஸை தான் போடு, 30% ஸ்லாப் போய் 40% ஸ்லாப், அதை பற்றினா எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு குழந்தை வளரணும்னா நல்லபடியாக வரணும், அதுக்கு தேவையான கல்வி, அதனுடைய திறமைக்கேற்ற கல்வி இது பண்ணி கிடைக்கணும். அதை நோக்கி இதில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், செய்யாமல் இல்லை. அது ஒரு நண்பர்களோடு சேர்ந்து இது பண்ணி அதுக்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள் என்ன. அதே மாதிரி மருத்துவமும் யாருக்கு வேணுமாலும் இப்போ போனால் மருத்துவம் கிடைக்கணும். மருத்துவம் வந்து இது மாஃபியாவாக இருக்குது, அது வேற, அது இருக்கட்டும். பட் அது மாறாமல் போகாது. இது பண்ணி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கினா ஒரு பணிகள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மிகவும் தாழ்மையுடன் ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த அன்னதானம்ங்கிற ஒரு இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் நார்த் மெட்ராஸ் தண்டையார்பேட்டையில் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மக்குக்கு போய் மகாதுக்கு போய் பிரித்து கொடுத்த பார்த்தினா ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். பசங்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். ஒரு விஐபி வந்த பிறகு தான் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பசங்களாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. வெயிலில் நின்றுட்டு இருக்கிறப்ப வந்து ஒரே சோர்வாக இருக்கு, விஐபியும் வரல. அப்போ நான் வந்து இது பண்ணியப்பா யார்ப்பா காலையில் சாப்பிடாம இருந்தவங்கள யார்ப்பா அப்படின்னு கை தூக்குங்கன்னு ஒரு சாரார் இப்படி தூக்குனாங்க. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். அப்புறம் அந்த மேடத்திட்ட போய் அட்மிஷன்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் பசங்க எத்தனை பேர் சாப்பிடாம வராங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு காலையில் டிஃபன் தரோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் வந்து அதை வந்து கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய நண்பர்கள் இந்த விஷயத்தை அன்றைய அரசாங்கத்து எடப்பாடியார் அரசாங்கத்து ஜெயக்குமார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர், அது நான் அந்த ஏரியாவில் இருந்ததுனால அவர் தெரியும். அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். காலையில் இப்போ இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து என்ன ஆகுது, விடிய டிவி சீரியல் பார்க்குறது 10 பத்தாவது ஃபோன் வந்துடுது. காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதுக்கு வேண்டிய எதுவுமே ரெடி பண்ணி தர முடியாத அளவுக்கு இந்த காலகட்டம் சீர்கேடு ஆகிருக்கு. அதனால் அவங்களுக்கு அது கிடைக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும், அதை எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடியா கொடுத்தேன். அப்போ தான் வந்து சவுத் மெட்ராஸில் 10,000 பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை வந்து அன்றைய இருந்த அரசாங்கம் ஆரம்பித்தது.
ஆரம்பித்து கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அதுக்குள்ளே இந்த கோவிட் வந்தது. ஸ்கூல் மூடியாச்சு. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வந்து அப்புறம் வந்து அடுத்தது இந்த அசம்பிளி எலெக்ஷன் வந்த பிறகு கவர்மெண்ட் மாறிச்சு. கவர்மெண்ட் மாறி வந்த பிறகு திரும்ப அந்த திட்டத்தை வந்து இந்த தற்சமயம் இருக்கிற கவர்மெண்ட்டை அதை தூசு தட்டி எழுப்பி அவங்க சவுத்தை துவக்காமல் எங்களுடைய நார்த்து பகுதியிலேயே வந்து முதல்ல அந்த காலை உணவு திட்டத்தை வந்து இது பண்ணி இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளால் முடியாதுன்னா நம்மளை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி, இப்போ எப்படி அம்மா வந்து ஒரு அந்த இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களோ, நம்ம வந்து ஒரு கருவி, அது தயாராக இருக்கு. நீ அந்த நினைப்பு வந்ததுன்னா அது வந்து குறுக்கு இது பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ எப்படி அந்த அன்னதானம்ங்கிறது எப்படி போச்சோ, எப்படி மலர்ந்ததோ, அதே மாதிரி இந்த ஞானதானம்ங்கிறது வந்து யாருக்கெல்லாம் நீடட் இருக்கோ, நீடி பீப்புள், பட் ஆனால் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த அமைப்பை வந்து பண்ணி நான் கேள்விப்பட்ட பிறகு சரி இதில் வந்து நம்ம போய் அவங்களோட ஒத்துழைப்பு செய்வோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு என்ன ஆசீர்வதித்திருந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஆசீர்வதித்திருந்தால் அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் நான் வந்தேங்க. அன்னதானம் சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஞானதானத்தையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை இந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு அது பிரபஞ்ச சக்தி நம்மளை வந்து பயன்படுத்தட்டுங்கிற அடிப்படையில் இது பண்ணி நான் எப்படி வந்து அந்த நண்பருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன நண்பருக்கு ஒரு புக்கை பரிசளிக்கணும். நீங்கள்லாம் போகிறப்ப யாராவது ஒரு கல்யாணத்துக்கு போகிற நல்லதுன்னா அவங்க வீட்டில் போய் ஒரு புக் ஒன்று போட்டு கொடுங்க. ஒரு இது பண்ணி வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம், பாத்திரம் கொடுக்க வேண்டாம், வேணாம் ஒரு புக். படிக்கலங்கிறது நம்ம படித்தானா அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எவனாவது ஒரு புத்தகம் எடுப்பான், எவனாவது ஒருத்தன் படிப்பான். நம்ம அந்த குழந்தை எடுத்து அந்த புக்கை படிக்கும் போது நம்ம தாத்தா இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறாரு, இது என்னன்னு படிப்போம். படிக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்களுடைய விஷயம் புரிஞ்சுதாலே அந்த குழந்தை அந்த தெளிவு பெற்று வாழ ஆரம்பிக்கும். அது இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ இதை வச்சே பயன்படுத்தி. ஸோ நம்மளை விடவும் நம்ம இருக்கிற பிள்ளைங்களும் வந்து ரொம்ப புத்திசாலிங்க தான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா. நம்ம அப்பாவோட நம்ம புத்திசாலிங்க. உங்க அப்பாவோட நீங்க புத்திசாலியா, உங்க தாத்தாவோட உங்க அப்பா புத்திசாலியா. ஸோ உங்களோட உங்க பிள்ளைங்க புத்திசாலி. என்னம்மா ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதுனால தான் நீ அங்க வந்து உட்காந்து நின்று பேசுறோம். நீங்க சொல்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு வேணும் பணம் கட்டி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு வைக்கலையே. கேளுங்க, நீங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்ததுனால எதையும் ஒரு கட்டாயப்படுத்தினீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டான். கட்டாயப்படுத்தக்கூடாது. அன்பால் வந்து சாதிக்கலாம். பட் ஆனால் அன்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அன்புன்னு என்ன தெரிஞ்சுக்காம வந்து மற்றவங்கள நான் அன்பா இருக்கிறதுன்னு பேசக்கூடாது. அன்புங்கிறது அது ஒரு நிலைப்பாடு, அது ஒரு தன்மை. அது எதுக்குன்னே விருப்பம் கிடையாது, அதுக்கு வெறுப்பும் கிடையாது. வெறுப்பற்ற ஒரு சமநிலை போக்கு மட்டும்தான் அன்பு. அங்க விருப்பம் கிடையாது. இருவினை இருக்கக்கூடாது, ஒருமையாகும். இருவினையா இல்லாம அது இருவினையா இதெல்லாம் வந்து இரு தன்மையற்றதுமா, ஒருமையானது. ஒருமை மட்டும்தான் இறைவன். இறைவனுங்கிறது ஒருமைதான். அப்ப லவ் இஸ் காடுங்கிறோம், அன்பே சிவம்ங்கிறோம். அப்படின்னா அது ரெண்டா இருக்காது, ஒன்னாதான் இருக்கும். ரெண்டும் இல்லாத ஒரு சமநிலை போக்கான ஒரு அது ஒரு தன்மை. வெறுப்பும் இல்லை. விருப்பம் இருந்தாலும் அதில் போய் வெறுப்புல தான் போய் முடியும். ரொம்ப விருப்பா இருந்தாலும் கடைசியில் வந்து விருப்புல வந்து முடியும். பட் ரெண்டுக்கும் இல்லாத ஒரு சமநிலை போக்கு உள்ள ஒரு அம்சம் தான் வந்து இந்த அன்பு. ஸோ அந்த அன்பு தான் கடவுள்னு சொல்றோம். அன்பே சிவம்ங்கிறோம், இது பண்றோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இந்த அமைப்போட சேர்ந்து இருக்கிறோம். இது பண்ணி இந்த புக்கை கொண்டு கொடுப்போம். படிக்கிறவங்க படிக்கட்டும், இது பண்ணுறோம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியாவில் இது மாதிரி இப்போ உங்களை மாதிரி இருக்கிற யாரெல்லாம்
ஐயா சொன்ன மாதிரி கவலைக்கே கவலைப்படுறவங்க எங்கள் வீட்டிலலாம் கவலைக்கே கவலை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த கவலை மேலே கவலை நீ பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லா விதமான நோயும் வருது. ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் உனக்கு கவலை வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லா சீரியலும் போட்டுட்டு உட்காந்துருக்குறான். உனக்கு கவலை வர வைக்கிறதுக்குன்னு எல்லா சீரியலுமே போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த சீரியலை பார்த்த பிறகு அந்த சீரியலை பார்த்துட்டு உங்களுக்குள்ள போகுது, உங்களுக்குள்ள கவலை ஆயிடுறீங்களா, கவலை வந்து நோய் ஆயிடுதா, நோய் ஆன பிறகு டாக்டர்கிட்ட பிடிச்சிட்டு போயிடுறான். டாக்டர் வந்து பிடிச்சி வச்சுக்கிறான். இப்போ நீ ஒரு சர்க்கரை வியாதி ஆளுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாரு, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இந்த மாத்திரைலாம் சாப்பிடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது பண்ணி கடைசி வரைக்கும் அந்த சர்க்கரை வியாதிங்கிறது அப்படியே உங்களை நம்ப வச்சிருவான். டாக்டர்கிட்ட போனா கேளுங்க, டாக்டர்கிட்ட போனா நம்ப வச்சிருவாங்க. நம்மளே கொண்டு வந்துருவாங்க. 10 வருஷத்துக்கு மேல இன்சுலின் போட்டு யோகா மாத்திரம் தியான மாத்திரம் ஐயா சொன்ன மாதிரி ரைட்டுமா. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த ஞானத்தை எல்லாம் எங்கெங்கே போய் தேடணும்னு சொன்னீங்களா, நீங்க அங்க செலவு பண்ணிட்டு இந்த மாத்திரை காசை புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த இல்ல ஆனந்த இல்லைம்மா, நீங்க அந்த கவலைங்கிற லெவலுங்க கொஞ்சம் மறந்துதான் கொஞ்சம் ஆனந்தங்கிற லெவல்ல போயிருப்பீங்க. உங்களால அந்த இருமை தன்மையை வந்து பகுத்தறிவு செய்கிற ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கும். வந்ததுனாலதான் உங்களுக்கு இல்லை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த கவலையை வந்து அந்த ஆத்ம ஞான பீடத்தினுடைய ஐயா நம்மளுக்கு அந்த கவலையை வந்து எப்படி நீ எடுக்கணுங்கிறத வந்து எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வராது. அடுத்தது வந்து கவர்மெண்ட் இவரை பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா நான் மெடிசன் விற்கிறதுக்குன்னே நான் வந்து ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன். சென்னை மாநகரத்துல வந்து அவர் வந்து 14 வருடம் அதோட விஷயத்தை நுணுக்கத்தை எடுத்துக்கிறாரு. நான் தமாஷா சொன்னேன் அந்த ஒரு வார்த்தை, தமாஷா சொன்னேன். ஏன்னா அப்பெல்லாம் சில குருமார்கள் உலகத்துக்கு வந்து ஞான விஷயங்களை சொல்றப்ப அவங்க ஞான விஷயம் சொன்னா நம்ம பொழப்பு போயிடுவேன்ட்டு ஜீசஸும் அது மாதிரிதான் கொல்லப்பட்டார். ஜீசஸை கொன்னவர்களும் அதுதான், அவங்களுடைய பொழப்பு போயிடும், இவன் என்ன இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறானே, இதை பண்றானே அப்படின்னு. ஸோ அது மாதிரிதான் நடக்கும். இது உலகம்ங்கிறது அப்படிதான் இருக்கும். இவட்ட இருந்தாலும் நம்ம அதுக்கு போயிடாம இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம கொண்டுட்டு போயிட்டு அந்த கவலை இல்லாத தன்மையை வந்து நீ எப்படி அடையிறது அப்படிங்கிறத வந்து சொல்ல வந்து ஜனங்களுக்கு வரலன்னா அது குறைச்சிக்கிட்டு இது பண்ணி அந்த வியாதிகள் இல்லாமல் அந்த வியாதிகள் தன்மை வந்து தனக்குள்ளே ஏற்றி வச்சிக்காம வாழ்ந்தாலே போதும். ஏன்னா சக்கரை வியாதிங்கிறது வந்து ஒரு காலத்தில் பெரிய ஒரு பணக்காரங்களுக்கு வரக்கூடிய வியாதிங்கிறது எல்லாம் குழந்தை முதல்ல இது பண்ணி வராங்க. அது ஒன்றும் இல்லை, வியாதியே கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி வியாதியே கிடையாது. பட் அவங்க வந்து மெடிசன் தயார் பண்ணுறவங்க இது பண்ணுறாங்க, அவங்க வந்து இதை வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. அந்த மாஃபியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த இதில் வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. சரி, அது போக வேணாம், அது போனால் அது வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இது என்ன, நம்ம அவங்க நாங்கள் ஆத்ம ஞானத்தை கொடுக்குறோம்ப்பா, நீ எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நீ அதாவது நம்ம கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ, வாழுங்காலத்தில் டாக்டரை பார்க்காம வாழ்ந்தாலே கடவுளை பார்த்ததுக்கு சமங்கிற லெவலில் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நன்றி.